நீங்கள்லாம் சோத்தை திங்கிறீங்களா இல்லை சோத்தை விட்டு வேறு ஏதாவது திங்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்கணுன்னு தான் தோணுது. யார் அப்படின்னு பார்க்குறீங்களா? நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்களை தான். இங்கே ஒரு இடத்துல பேட்டி கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் 2வது முறையாக ஆட்சி அமைப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. விஜய் பற்றி கேட்டதுக்கு விஜய்க்கு நல்ல ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஒருவேளை திமுகவில் அவர் நிற்கிற போடி நாயக்கனூரில் தோத்துட்டா அப்படியே விஜய் கட்சிக்கு தாவிலான்னு யோசிக்கிறாரா என்னன்னு தெரியல. உண்மையில் அவர் என்ன மனுஷனே தெரியல. அவரை கண்டுபிடிச்சி அவரை தத்தெடுத்து அவரை உருவாக்கி இருக்கிறதுலே உச்சபட்ச பதவியில் உட்கார வச்ச கட்சியவேவும் காலை வாரிட்டு அவருடைய அரசியல் தேவைக்காக இன்னொரு கட்சியில் போய் சேர்ந்துட்டார். இப்போ அந்த கட்சியில் ஒருவேளை நமக்கு அங்கே நீடிக்க முடியல, நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல அப்படின்னா அப்படியே டப்புன்னு விஜய் கட்சியில் போயிடலாங்கிற ஒரு மனநிலையில் பேசுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணும். ஏன்னா அப்படி அவர் பேசுகிறதுக்கான ஆள் தான். ஏன்னா யாருமே எதிர்பார்க்காது, யாருமே செய்யக்கூடாத விஷயத்தை அவர் செஞ்சுட்டார். அப்படிங்கிறப்ப இவர் எல்லாமே செய்கிறதுக்கு துணிஞ்சிருவார்ல. ஒருவேளை இப்போ நம்ம போடி நாயக்கனூரில் ஜெயிச்சிடாருன்னு கூட வச்சுக்கோங்க. ஜெயிச்சுட்டு அவருக்கு அங்கே ஒரு அமைச்சரோ ஏதோ முக்கியமான இலாக்கா கொடுக்கல அப்படின்னா மீண்டும் அவர் என்ன பண்ணுவார்? ஒருவேளை பதவியை ராஜினாமா பண்ணிட்டு தாவேக்கால போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவார். ஐயா ஓபிஎஸ் அவர்களும் என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, போராட்டம் பண்ணார், அதை பண்ணார், இதை பண்ணார், தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கலான்னு பார்த்தாரு, மக்களை திரட்டினார், என்னென்னமோ பண்ணி பார்த்தாரு, எதுவுமே அவருக்கு செட் ஆகலை. திடீர்னு போய் என்ன செய்ய அது அப்படிலாம் ஒரு விஷயத்தை அவர் செய்வாராங்கிற மாதிரி நமக்கு செய்யவே மாட்டார் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருந்தால் டப்புன்னு போய் திமுகவில் சேர்ந்து இப்போ எம்எல்ஏ சீட்டு வாங்கி அந்த இடத்துல நின்றுட்டார். ஜெயிச்சிருவார் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஒருவேளை தோத்துட்டார்னா அடுத்து நம்ம எங்கே போகலாங்கிறதுக்காக இப்போ ஒரு சீட்டு பிடிச்சி வைக்கிறார் போல. ஏன்னா போன சட்டசபை கூட்டத்தில் தான் கடைசி நாளில் வந்து நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்களை புகழ்ந்து அடுத்த ஒரு 2-3 நாளில் போய் கட்சியில் இணைஞ்சிட்டார். இப்போ தேர்தல் முடிவுகள் அடுத்த வாரத்தில் வர இருக்கிறப்ப இப்போ ஏதாவது ஒன்று சொல்லி இங்கே நமக்கு இடம் கிடைக்கலன்னு அங்கே இது என்ன வாழ்க்கை இது? அவருக்குன்னு ஒரு அங்கீகாரம், அவருக்குன்னு ஒரு முக்கியத்துவம், அவருக்குன்னு ஒரு மரியாதை, அவருக்கான எல்லா விஷயங்களும் இருந்துச்சு. எல்லாத்தையுமே அவர் தவிடுபடி ஆக்கிட்டு இன்றைக்கி கேவலம் அரசியல் ஒரு பதவிக்காகவும் என்னமோ ஒரு மனநிலையில் போய் அங்கே போய் இணைஞ்சு எல்லாருனாலையும் அவர் ஒரு கேவலப்படுத்தப்பட்ட மனிதராக தான் ஆகிட்டார். அவருடைய வாழ்நாளில் அவருடைய சரித்திரத்தில் அவருக்கு ஒரு கல்வெட்டு வச்சா கூட இந்த அவர் செஞ்ச செயல்கள் வந்து பதிவாயிரும். எப்படி நம்ம அரசியல் அவ்வளோ புரியுது, எல்லா உச்சபட்ச பதவியே அடைஞ்சிட்டாரு. இதுக்கு மேலே அமைதியாக வீட்டில் இருந்துட்டு போகலாமே, எதுக்கு இன்னும் அவருக்கு எனக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணும் அப்படிங்கிற மனநிலையில் வேலை பார்க்குறான்னு தெரியல. ஏதோ ஒரு மனநிலையில் பேசியிருக்காரு. பார்ப்போம் அடுத்த வாரம் திங்கக்கிழமை முடிவுகள் வந்ததுக்கப்புறம் என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாருன்னு தெரியல. எப்படியும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அங்கே ஜெயிச்சிட்டா கூட அவருக்கு பெருசாக ஒன்றும் மரியாதை இருக்கிற மாதிரி தெரியாது. அப்படியே அமைதியாக இருந்துட்டு காலத்தை ஓடிட்டோன்னா பரவாயில்ல, இல்லை அதை தாண்டி நான் வேறு ஏதாவது முடிவு பண்ணுறேன், அங்கே போகிறேன் இங்கே போகிறேங்கிற அளவுக்கு அவருக்கு திறமையும் கிடையாது. அந்தளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற அளவுக்கு எந்த கட்சியும் கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம். அரசியலில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், அது எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம்.